வணக்கம். இந்த பூஜை பாருங்கள் சிறப்பாக நடந்து முடிஞ்சது. இது வந்து நாங்கள் ஒரு 7 வருஷமாக செஞ்சிட்ருக்கோம். ஒவ்வொரு திருவோண நட்சத்திர அன்றைக்குமே இது கண்டிப்பாக காலையில் முதல் நாளே ரெடி பண்ணி வச்சுட்டு காலையில் 6 மணிக்கு பழங்களை கட் பண்ணி தீபம் ஏற்றிட்டு ஒரு கிட்டத்தட்ட 1 ஹவர் அது வந்து நல்லா அணைய விடாமல் நெய் கொஞ்சம் ஊற்றிட்டே இருக்கணும். ஏன்னா அதில் ரொம்ப நெய் நிற்காது. நம்ம அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் விட்டுட்டு இருக்கணும். என்ன கோரிக்கை நம்ம கேட்டு அது வந்து இந்த பிரார்த்தனையை நம்ம இந்த பூஜையை நம்ம செய்கிறோமோ அந்த பிரார்த்தனை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து சில வாரங்களிலே நம்மளுக்கு வந்து நடந்துடுது. எங்களுக்கு வந்து அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. எங்கள் எல்டர் சிஸ்டர் எனக்கு 2 சிஸ்டர் பெரியக்கா சொல்லி அவங்க வந்து பாண்டிச்சேரியில் இருக்காங்க. இப்போது அவங்க சொல்லி தான் இந்த பூஜையை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ண அன்னிலேருந்து எங்களுக்கு இது எப்போவுமே விடவே மனசே வந்ததில்லை. அது ஒரு சின்ன பூஜை, ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இது செஞ்சாக்க. எப்போவுமே இதை வந்து நான் கைவிடாமல் எப்போவுமே விடாமல் செஞ்சிட்டே இருக்கோம். அதனால தான் வந்து எனக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு ஃப்ரெண்டு அவங்க வந்து எனக்கு வந்து இந்த பூஜையை திரும்பவும் செஞ்சு எனக்கு கரெக்டாக போட சொல்லி கேட்டாங்க. அவங்களுக்காகவே வந்து இது வீடியோ எடுத்தேன். இல்லைன்னா நான் வந்து நார்மலாக எப்போவுமே பூஜை செஞ்சிட்ருப்போம். இன்றைக்கி வீடியோ எடுத்ததோட காரணம் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறதுக்கான காரணம் வந்து அவங்க வந்து கரெக்டாக செஞ்சு எனக்கு போடுங்க, எனக்கு புரியலன்னு கேட்டாங்க. அதனால இந்த பூஜையை வந்து செஞ்சு இப்போ அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக இதை பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைபர் இல்லாதவங்க எல்லாருமே இந்த பூஜையை இதே மாதிரி செஞ்சு கண்டிப்பாக உங்களோட பிரார்த்தனை கண்டிப்பாக நடக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்பிக்கையோடு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். அது வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இந்த பூஜை சிஸ்டர் பிரதர்ஸ் எல்லாருமே செய்கிறோம். எல்லாருக்குமே நடந்திருக்கு. நீங்களும் செஞ்சு கண்டிப்பாக பயன் அடைவீர்கள்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திருவோணம் பூஜைக்கு வந்து ஃபஸ்ட்டு நல்லா இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா மனை வச்சு சாமியை வந்து மேற்கு புறம் நோக்கி வைக்கணும். இந்த வெங்கடாஜலபதி அலமேலுமங்கா இருக்கிற வந்து படத்தை நல்லா தொடச்சிட்டு சுத்தமாக தொடச்சிட்டு இப்போ வந்து நம்ம வந்து கோலம் போட்டுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை கோலம் போட்டுக்கலாம். சாமியிடம் வந்து பொதுவாக எல்லா வீட்லையும் கிழக்கில் இருக்கிறதுனால இது வந்து தனியாக இன்னொரு இடத்துல மேற்கு பார்த்து தான் இந்த படத்தை வச்சு பூஜை பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக என்ன பண்ணலான்னா, ஒரு சகோதரி கேட்டிருக்காங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாத்தையும் காமிங்கன்னு கேட்டிருக்காங்க. அதனால இப்போ கொஞ்சம் டீட்டெயிலாக வீடியோ போடலான்ட்டு இப்போ ஃபஸ்ட்டு படத்தை வச்சு இது வந்து நாளைக்கு காலையில் 13ஆம் தேதி காலையில் தான் இது வந்து திருவோண நட்சத்திரம் பூஜை செய்ய போகிறோம். ஆனால் 12ஆம் தேதி நைட்டே நம்ம முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோம்னாக்கா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக என்ன பண்ணலான்னா ஒரு அழகாக கோலமெல்லாம் போட்டுக்கலாம். இதில் மனையில் நல்லா அழகாக ஒரு நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு அழகான கோலத்தெல்லாம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி அழகாக கோலம் போட்டுட்டு இதுக்கப்புறம் நான் வந்து இது வைக்கிறது எதுக்குன்னா, நம்ம விளக்கு எண்ணெய் வைக்கும்போது கண்டிப்பாக எண்ணெய் வந்து கொஞ்சம் சிந்திடுது. விளக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு பூஜைன்னா ஒரு லட்சணமாக வைக்க வேண்டியது. அதோட என்னென்னா இது வந்து நம்ம நெய்யில் தான் வந்து விளக்கேற்ற போகிறோம். அதனால நெய் வந்து கண்டிப்பாக நம்ம எதுக்குமே எடுக்காத ஒரு நெய். வெண்ணெய் வந்து காய்ச்சினா கூட அது ஃபஸ்ட்டு கொஞ்சம் நான் எப்போவுமே எடுத்து வச்சுருவேன். அதுக்கப்புறம் தான் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம அதை வந்து யூஸ் பண்ணுறதை வந்து நம்ம சாமிக்கு யூஸ் பண்ணக்கூடாது. அதனால் புதுசாக வெண்ணெயை காய்ச்சி நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இது வந்து இந்த மாதிரி திரியில் தான் நம்ம வந்து நடுவில் வெத்தலையில் தீபம் ஏற்றுறோம். சிஸ்டர் உங்களுக்காக தான் இதெல்லாம் டீட்டெயிலாக சொல்லிகிட்ருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இதில் தான் நம்ம வந்து வெத்தலையில் வச்சு பழம் எப்படி வைக்கணுன்றது நான் வந்து காலையில் தான் வைக்க போகிறேன். நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி திரியில் தான் வந்து வச்சு நெய் விட்டு விளக்கேற்ற போகிறோம். நீங்கள் வந்து இன்றைக்கி என்ன பண்ணுறன்றது மட்டும் தான் நான் காமிச்சிட்ருக்கேன். பழங்கள் வந்து 5 வகையான பழங்கள் எடுத்து வச்சுக்கணும். நைவேத்தியத்துக்கு கொஞ்சம் பழம் எடுத்து வச்சுக்கணும். மஞ்சள் குங்குமத்தில் தான் அர்ச்சனை பண்ண போகிறோம். அதனால் குங்குமத்தை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து அர்ச்சனை செஞ்சு போடுறதுக்காக இந்த கிண்ணம். இதெல்லாம் விளக்கெல்லாம் நம்மளுடைய விருப்பம். கற்பூர ஆரத்திக்கு தட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் சாம்பிராணி, கொஞ்சம் கற்பூரம், விளக்கு போடுறதுக்கு எண்ணெய், விளக்கு போடுறதுக்கு திரி, அப்புறம் வந்து பூக்கள் நம்ம இஷ்டம். நம்ம எந்த பூ கிடைக்குதோ சீசனில் அது வாங்கிக்கலாம். மல்லிப்பூ நம்ம விருப்பம்தான். இதெல்லாம் பூக்களெல்லாம் வந்து நாளைக்கு சுவாமிக்கு அலங்காரம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பூக்கள் மெயினாக. அதாவது ஆரத்தி எடுக்கணும். அதுக்கு வந்து ஒரு தட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம குங்கும ஆரத்தி தான் சுவாமிக்கு பண்ண போகிறோம்.
பூஜை முடிஞ்ச உடனே கற்பூரம் காமிச்சிட்டு ஆரத்தியெல்லாம் செய்யணும். அதுக்காக ஒரு தட்டு. ரொம்ப சிம்பிள் பூஜை தான் இது. நான் சொல்கிறது உங்களுக்கு டீட்டெயிலாக இருக்குது, ஆனால் ரொம்ப சிம்பிளான ஒரு பூஜை. ஒரு 10 நிமிஷத்தில் பூஜை முடிஞ்சிடும். அந்த அளவுக்கு தான் பூஜை. எடுத்து வச்சுக்கிறது தான் கொஞ்சம் இது மாதிரி எடுத்து வச்சுக்கணும். அதனால தான் நான் வந்து முதல் நாளே உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். சிஸ்டர், நீங்கள் செய்கிறதா இருந்தால் இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது புரியலைன்னா நீங்கள் கேளுங்க, நான் உடனே சொல்கிறேன் உங்களுக்கு. பழங்கள் எடுத்து, அதாவது நைவேத்தியத்துக்கு தனி பழங்கள். இது வந்து பூஜைக்கு தட்டில் வைக்க போகிறோம். நம்ம வந்து இந்த இடத்துல தான் அந்த தட்டு வெத்தலையில் வச்சு விளக்கேற்ற போகிறோம். அதுக்கு ரெடி பண்ணி வச்சாச்சு. மீதமெல்லாம் நம்ம காலையில் செய்யும்போது பார்க்கலாம் சிஸ்டர். பூஜை அன்னைக்கு காலையில் குளித்து, நம்ம காலையிலே கொஞ்சம் ஒரு 5:30 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு குளித்து ரெடி ஆகி, அதுக்கப்புறம் பூஜைக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் நம்ம இங்கே வந்து செஞ்சுக்கலாம். பழத்தையெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நடுவில் திரி வச்சு நம்ம இப்போது வந்து நெய், இதில் வந்து நெய் விட்டுக்க போகிறோம். இந்த விளக்கு மேலே நெய் விட்டுக்கலாம். இந்த நெய் விட்டு இப்போ வந்து நம்ம பூஜை ஆரம்பிக்க போகிறோம். லக்ஷ்மி அஷ்டோத்திரம் சொல்லி பூஜை பண்ண போகிறோம். பூஜை வந்து செஞ்சதுக்கப்புறமா இது ஒரு 45 to 50 மினிட்ஸ் கண்டிப்பாக இந்த விளக்கு வந்து எரியிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இப்போ வந்து நான் வந்து நெய் விட்டுருக்கேன் பார்த்தீங்களா. இதில் நம்ம இந்த திரியை வந்து பற்ற வச்சுக்கலாம், விளக்கு ஏற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம விளக்கை ஏற்றிட்டு, நெய் விளக்கை ஏற்றிட்டு, வெத்தலையில் இந்த உள்ள வெத்தலை இருக்குது, வெத்தலையில் இந்த நெய் போட்டு இந்த விளக்கு திரியை வந்து ஏற்றியாச்சு. இப்போ வந்து நம்ம பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். குங்கும அர்ச்சனை வந்து பண்ணுறதுக்கு நம்ம இங்கே போடுறதுக்கு பதிலாக நம்ம இங்கேயே ஒரு நம்மளுக்கு வசதியாக ஒரு கிண்ணம் வச்சுட்டு சுவாமிக்கு காமிச்சு இங்கேயே வந்து அர்ச்சனை பண்ணலாம். இப்போது குங்குமத்தால் லக்ஷ்மி அஷ்டோத்திரம் சொல்லி இப்போ பூஜை பண்ண போகிறோம். ஓம் பிரகிருத்தியே நமः, ஓம் விக்ருத்தியே நமः, ஓம் வித்யாய நமः, ஓம் சர்வோபதேதப்பிரதாய நமः, ஓம் சிருஷ்டாய நமः, ஓம் விபூதியே நமः, ஓம் சுரப்பியே நமः, ஓம் பரமாத்மாய நமः, ஓம் வாச்சே நமः, ஓம் பத்மாலாய நமः, ஓம் பத்மாய நமः, ஓம் சோச்சியே நமः, ஓம் சுவாஹாய நமः, மங்களாய நமः, ஓம் விஷ்ணுவஸ்தலஸ்திதாய நமः, ஓம் விஷ்ணுபத்தினே நமः, ஓம் பிரசன்னாட்சியே நமः, ஓம் நாராயண சமாஸ்தாய நமः, ஓம் தாரித்ரிய துவம்சினே நமः, ஓம் சர்வோபத்ர நிவாரிணே நமः, ஓம் நவதுர்காய நமः, மகாகாலே நமः, பரம விஷ்ணு சிவப்பிரியாய நமः, ஓம் திரிகாலஞான சம்பன்யாய நமः, ஓம் புவனேஸ்வரி நமः, ஓம் மகாலட்சுமியை நமः. இப்போ லக்ஷ்மி அஷ்டோத்திரம் 108 சொல்லி குங்குமார்ச்சனை பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம விஷ்ணுவுக்கு கூட அர்ச்சனை பண்ணிடலாம். ஓம் சத்யதேவாய நமம், சத்யாத்மனே நமம், சத்யபுருஷாய நமம், சத்யநாதாய நமம், சாக்ஷினே நமம், சத்யயோகாய நமம், சத்யஞானாய நமம், சத்யஞானப்பிரியாய நமம், சத்ய நம, சத்ய நியமாய திஷ்டாதிஷ்ட பலப்பிரத சத்யசுவாமினே தத்வாபீஷ்ட பக்தாபீஷ்ட பல சத் ஓம் பக்தாபீஷ்ட பிரத ஸ்ரீ சத்யசுவாமி நமம், லக்ஷ்மி சத்யநாராயண சுவாமினே நமஹ. நைவேத்தியம் செஞ்சிடலாம். இப்போது சுவாமிக்கு நம்ம 5 வகை பழம் தட்டில் வச்சுருக்கோம். மீதி பழங்களை வச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிடலாம். அர்ச்சனையெல்லாம் முடிஞ்சது. இப்போ வந்து நம்ம சுவாமிக்கு மங்களாரத்தி செஞ்சிடலாம், கற்பூர ஆரத்தி செஞ்சிடலாம். இப்போது கற்பூர ஆரத்தி செஞ்சாச்சு. அடுத்தது சுவாமிக்கு குங்குமத்தால் நம்ம வந்து ஆரத்தி எடுத்துடலாம். நம்மளுக்கு தெரிஞ்ச பாட்டுகள் சாமி மேலே இருந்தால் பாடலாம். முத்தின ஆரத்தி எத்தி கிருஷ்ணகே, பித்தராதி எத்திதாரு முದ್ದು கிருஷ்ணகே, ಚಿನ್ಮಯಾರತಿ ಚಿನ್ನಯಾನೆಗೆ, ರಾಜಬೀದಿ ಒಳಗೆ ಬರೋ ರಾಮಚಂದ್ರಗೆ, ಭಕ್ತಿನಾರತಿ ಎತ್ತಿ கிருஷ்ணகே, பித்தராதி எத்திதாரு முத்து கிருஷ்ணகே. இப்போ வந்து இந்த எல்லாம் பூஜையெல்லாம் முடிஞ்சது. இப்போ வந்து இந்த விளக்கு அந்த திரி போட்டிருக்கோம் இல்லைங்களா, அது வந்து நம்ம நெய் கொஞ்சம் கொஞ்சம் விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு 45 மினிட்ஸாவது எரியிற மாதிரி பார்த்துக்கணும், அது அணையாமல் பார்த்துக்கலாம். எல்லா கோரிக்கையும் வந்து நீங்கள் வேண்டிட்டு சுவாமிகிட்ட கேட்டுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நிறைவேறும். திருவோணம் பூஜை இந்த மாதிரி திருவோண நட்சத்திரம் அன்னைக்கு இதை வந்து கரெக்டாக பார்த்து காலையில் ஒரு 6-6:15 அந்த மாதிரி டைமில் செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமாக நல்லது. இப்போ வந்து நம்ம ஒரு கொஞ்ச நேரம் அது 45 மினிட்ஸ் சரியாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த பழங்களை எடுத்து நம்ம எல்லோரும் பிரசாதமாக சாப்பிட்டுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.